முதலமைச்சரே பொய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி தமிழகத்தில் மட்டும்தான். ஓட்ட பஸ்ல தான் இன்னைக்கு டிரைவர் கண்டக்டர் ஓட்டுறாங்க. எந்த நேரத்தில் பஸ்னுடைய எந்த டயர் கழண்டு போகும் யாருக்கு தெரியாது. அரசு பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பிஞ்சு போன கூரையில பணி செய்யறாங்க. லெப்ட் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து ரைட் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறது பேரு ஆட்சி இல்லைங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல முழு தமிழகமும் இருக்கிறது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் தீபன். இன்றைக்கி புதுக்கோட்டையில் நடந்த பிஜேபி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அனல் பறக்க டிஎம்கேவை செதற விட்டுருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காருன்னா, 2021 ஆட்சி இவங்க கைப்பற்றும் போது தமிழகத்தில் இருந்த மொத்த கடன், அதாவது அரசியல் வரலாற்றையே 72 வருஷமாக நம்ம தமிழகத்தில் வாங்கின மொத்த கடனே 4.5 லட்சம் கோடி தான். ஆனால் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் 2025 முடிவின் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி ஏறி இருக்கு. ஆனால் அந்தளவுக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் பண்ணல, எந்த ஒரு அறிக்கையையும் நிறைவேற்றலை. மக்களே, இது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது அவர் ஆட்சி செஞ்ச எல்லா வருஷமும் பொங்கல் தவறாமல் 1500 ரூபாய் கொடுத்தாரு. ஆனால் அவங்க அப்போ என்ன சொன்னாங்க, இவங்க எதிர்க்கட்சியாக இருந்த டிஎம்கே, நாங்கள் மட்டும் ஆட்சியில் இருந்தால் தலைக்கு 5000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம், ஏன் இந்த ஏடிஎம்கே அரசு கொடுக்கல அப்படிங்கிறது பயங்கரமாக விமர்சித்தாங்க. ஆனால் ஆட்சியை கைப்பற்றின டிஎம்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? 2022 0 பொங்கல் பரிசு, 2023 1000 ரூபாய், 2024 1000 ரூபாய், 2025 திரும்பவும் 0, திருப்பி 2026 அவங்க 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, அவங்க கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி கடன் நம்ம தமிழ்நாட்டில் எச்சா வாங்கிட்டாங்க. மொத்தம் 9 லட்சம் கோடி இருக்குது. நம்மளுக்கு இன்னும் 2.5 லட்சம் கடனை அதிகப்படுத்திட்டு இவங்க ஆட்சி செஞ்ச மொத்தம் 5 வருஷம் சேர்த்து 5000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 5.5 லட்சம் கடன் நம்மளை எப்படி பாதிக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது யாரோ வாங்குற கடன் இல்லைங்க, நம்ம கட்டுற வரிப்பணம். அந்த ஒவ்வொரு ரூபாயும் நம்ம கட்டுற வீட்டு வரியாகட்டும், தண்ணி வரியாகட்டும், ஒரு இடத்துல ஏறுது. நம்ம சாப்பிட்ற பொருளிலிருந்து எல்லா விலைவாசி ஏறுங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் 2021 படி ஒவ்வொரு ரேஷன் அட்டை குடும்பதாரருக்கும் இருந்த கடன் எவ்வளோன்னு தெரியுங்களா? ஒரு குடும்பத்துக்கு 2,04,000 ரூபாய் 2021 கணக்குப்படி. அதுவே நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா 4,54,000 ரூபாய் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரேஷன் கார்டுக்கும் 2,00,000 2.5 ரூபாய் ஏறி இருக்கு. இதை யாருங்க கட்டுவா? நம்ம டிஎம்கே அரசு இந்த நமக்கு தமிழகத்துக்கு கொடுத்த வாக்குறுதியோட கவுண்ட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 505. அதில் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா 364. பெண்டிங் இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40ன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 57 மத்திய அரசுக்கிட்ட பரிந்துரையில் இருக்குது அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இது அடுத்த ஒரு உருட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஓய்வூதிய திட்டம். அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம், திருப்பி செயல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை இவங்க அறிமுகப்படுத்தியிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அது ஒன்றும் இல்லைங்க, அவங்களோட பேசிக் பேலேருந்து 10% பிடிச்சி திருப்பி அதை அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தரது. அதாவது இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லையோ இல்லை எஸ்ஐபி முறையிலையோ பண்ணால் இதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் இதை ஏமாத்துறாங்க. அதாவது இந்த பேக்கெட்டில் இருந்து வாங்கி இந்த பேக்கெட்டில் கொடுக்குற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் பயன்படுறது பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களோட ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 80% நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 13 செப்டம்பர் 2024 ராஜபாளையத்தில் நடந்த எம்எல்ஏ மேரேஜ் ஃபங்க்ஷனில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 99% நாங்கள் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்சியாளர்கள், அதாவது நம்ம அமைச்சர்கள் இல்லை நம்ம முதலமைச்சர் எல்லாத்தையும் கேட்டால் வெள்ளை அறிக்கை எங்கேன்னு கேட்டால் எல்லாம் வெள்ளை பேப்பரை தூக்கி காமிக்கிறாங்க. இதுதான் வெள்ளை அறிக்கையா? கிட்டத்தட்ட 364 வாக்குறுதிகளில் 80% அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனோடைய அடிப்படையில் சொல்கிறாங்கன்னே தெரியல. நம்ம திமுக அரசு சொன்ன வாக்குறுதி பார்த்திங்கன்னா மாநில வாரியாகவும் சொல்லியிருக்காங்க. அதோட மொத்த கவுண்ட்டு பார்த்திங்கன்னா 1600. தமிழகத்துக்கு மட்டும் சொன்னது பார்த்திங்கன்னா மொத்தம் ஸ்டேட்டுக்கு சேர்த்து சொன்னது 505. ரெண்டையும் சேர்த்துனா கிட்டத்தட்ட 2105 வாக்குறுதிகள் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு 5% கூட நிறைவேற்றலைங்கிறதான் உண்மை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி அஃபிஷியல்
டிஎம்கே கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாநில வாரியாக விட்டாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டை வந்து எடுத்துட்டாங்க அதிலிருந்து. தமிழகத்துக்கு வர வேண்டிய முக்கியமான முதலீடுகள் ஏன் வந்து ஆந்திராவுக்கு போகுதுன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எதனாலன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம டிஎம்கே அரசோட 15 to 20% கமிஷன், எதை தொட்டாலும் கமிஷன். இதுக்கு தான் பயந்துக்கிட்டு எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இங்கே வராங்க, இவ்வளோ கமிஷன் கேட்குறாங்க. ஸோ இது செட் ஆகாதுன்னு நம்ம ஆந்திரா சிஎம் வந்து டக்குன்னு அவங்கள எடுத்துக்கிறாங்க. அவங்க இப்போ முதலீடுகள்லாம் வந்தால் என்னென்னா சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்பு கிடைச்சா பொருளாதாரம் மேலே போகும், நம்மளோட ஜிடிபி growth நல்லாயிருக்கும், நம்மளோட கடன் எல்லாமே குறையுங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, எதெல்லாம் நம்பர் ஒன்றுனா கள்ளச்சாராய சாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 கடந்த 4 வருஷமாக. ரெண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஒயின் ஷாப் ரன் பண்ணுறதில்ல நம்பர் 1, கிட்டத்தட்ட 55,000 கோடி வசூல் செய்வதில் தான் அவங்க கவனம் இருக்குது. மூணாவதாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் குழந்தைகள் அவங்களுக்கு எதிரான க்ரைம் ரேட் கிட்டத்தட்ட 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுலேயும் தமிழ்நாடு நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாரு. தவிர தமிழ்நாடு வேறு எதுலேயும் நம்பர் 1 இல்லைன்னு சொல்லி நம்ம அண்ணாமலை குறிப்பிடுறாருங்க. வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் எல்லா அரசியல் கட்சியும் சம பலத்தோடு வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யார் ஆட்சியை கைப்பற்றி அடுத்து நம்மளை தலையெழுத்து யார் கையில் இருக்குன்னு பார்க்கலாம் மக்களே. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை பை.